வணக்கம். ஆகஸ்ட் 21ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி போன வாரம் 79 புள்ளிகள் இழந்து 0.5% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியுடைய தற்போதைய லெவல் 16,450. 15 மினிட் சார்ட்டில் பார்க்கும்போது 16,500 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நேற்று வெள்ளிக்கிழமை 3 முறை இதை பிரேக் செய்ய நிஃப்டி முயற்சி செய்தது, ஆனால் பிரேக் செய்ய முடியல. சைக்கலாஜிக்கலாக 16,000 ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து 16,300ம் 15,900ம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு என்னுடைய பார்வையில் எட்டியதுங்க 15 மினிட் சார்ட்டில். அதற்கு அப்புறமாக 15,625 மற்றும் 15,500 இதுவும் 15 மினிட் சார்ட்டில் என்னுடைய பார்வைக்கு எட்டிய சில லெவல்ஸ். உங்களுக்கு ஏதாவது முக்கியமான லெவல்ஸ் தென்பட்டிருக்கு அப்படின்னா தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் போன வாரம் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. 4,314 கோடிக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் போன வாரம் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. 162 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நிஃப்டி கடந்த 2 நாட்கள் விழுந்ததற்கு சில பத்திரிகையில் அதை பற்றி பேசியிருக்காங்க. என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் செய்திருக்காங்க. அதிலிருந்து எனக்கு கிடைத்த சில தகவல் என்ன காரணம்னா, சைனீஸ் எக்கானமி இப்போ கீழே போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. யூஎஸ் உடைய ஃபெட் டிசிஷன்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை, அது கூட இது பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஎஸ் ஸ்டிமுலஸ் பேக்கேஜை குறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் டேக் ஓவர் செய்ததுனால அந்த இடத்துல ஒரு அன்ஸ்டெபிலிட்டி ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் கோவிடுடைய எண்ணிக்கை மறுபடியும் அதிகரிக்குது. சில நாட்டில் வேக்சினேஷன் செய்தவர்களுக்கும் கொரோனா வருது அப்படின்ற மாதிரி செய்தி வருது. ஸோ இது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பத்திரிகையில் டிஸ்கஷன் நடக்குது. கேடிலா ஹெல்த் கேர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய கொரோனாக்குரிய வேக்சின் ஜைகோவ்டி இந்தியாவில் ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இப்போ இது 6வது வேக்சின் இந்தியாவில் ஒப்புதல் கிடைக்கிறது. ஆனால் இதுதான் முதல் வேக்சின். 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் இந்த வேக்சினேஷன் போட்டுக்கொள்ளலாம் அப்படின்ற அனுமதி கிடைக்குது இந்தியாவில். இதுதான் முதல் வேக்சின். 3 டோஸ் கொண்ட வேக்சினுங்க. முதல் வேக்சின் போட்டதற்கு பிறகாக 28வது நாள் 2வது வேக்சினும் 56வது நாள் 3வது டோஸும் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது நீடில் இல்லாத வேக்சினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஊசி இல்லாமல் வலி தெரியாத வேக்சினேஷன் கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்வத்தை தூண்டுது. இது எப்படி செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறது இன்ட்ராடெர்மல் வேக்சின் டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தோல் வழியாக உள்ளே போகுமா, ஏதாவது பேட்ச் மாதிரி ஒட்டுவாங்களா அப்படின்ற கேள்வி எழும்புதுங்க. மருத்துவர்கள் இதற்கான பதில் அளிக்க முடியும். ஆரோபிந்தோ ஃபார்மா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி முன்ன அறிவிச்சிருந்தாங்க குரோனஸ் ஃபார்மாவில் 51% ஸ்டேக் வாங்க போவதாகவும் இதற்காக 450 கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டீல் கேன்சல் செய்யப்பட்டிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இரு தரப்பினரும் இணைந்து எடுத்த முடிவு இதுன்னு சொல்லியிருக்காங்க. செபி அதானி வில்மருடைய ஐபிஓவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் செய்தி வெளியாயிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்லையும் செய்தி வெளியாயிருக்கு. என்ன காரணம் கற்பித்திருக்காங்கன்னா, அதானி என்டர்பிரைஸில் ஒரு விசாரணை போய்கொண்டிருக்கு. அதுதான் காரணம். அதானி வில்மரில் அதானி குடும்பம் 51% ஸ்டேக் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ அதானி என்டர்பிரைஸ் மீது ஒரு விசாரணை போய்கொண்டிருப்பதால் இந்த ஐபிஓ இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுதுன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. என்ன இன்வெஸ்டிகேஷன், என்ன விசாரணை அதானி என்டர்பிரைஸ் மேல நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த செய்தியில குறிப்பிடல. மேரிகோவுடைய சேர்மன் திரு ஹர்ஷ் மாரிவாலா அவருடைய புத்தகம் ஒன்று வெளியிடுறாருங்க. அந்த புத்தகத்தின் பேர் ஹார்ஷ் ரியாலிட்டிஸ் இல்லைனா ஹர்ஷ் ரியாலிட்டிஸ். ஸோ அதில் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் இப்போ ஒரு சர்ச்சையை கிளப்புது. அதில் அவர் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அவருக்கு அச்சுறுத்தல் கொடுத்தாங்க. அவங்க மேரிகோ ப்ராடக்ட்ஸை ஹெச்யூஎலுக்கு விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி த்ரெட்டனிங் கால்ஸ் இருந்ததுன்னு அவர் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக சொல்கிறது, பேராஷூட் ப்ராடக்ட் மேலே தான் நிறைய கம்பெனிகளுக்கு மீது கண் இருந்தது. அதை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பல தரப்புல இருந்து அவருக்கு ப்ரெஷர் இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய 60 ஆண்டு கால அனுபவம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாருன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.
வியாகாம் 18 தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி இதே கம்பெனி கிட்ட இருந்து வேறொரு செய்தி பார்த்துருந்தோம். கிரிக்கெட் T10 சீரிஸ் வந்து இவங்க தான் ஒளிபரப்பு செய்யறதுக்கான உரிமம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இட்டாலியன் ஃபுட்பால் லீகும் இவங்க தான் ஒளிபரப்பு செய்ய போறதா, அந்த உரிமம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. கார்ட்ரேட் டெக் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை கோல்ட்மேன் சாக்ஸ் வாங்கியிருக்காங்க நேற்று. 9,60,000 ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை ரூ. 1,563.43. அதே கார்ட்ரேட் டெக் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஜூபிட்டர் இந்தியா ஃபண்டும் வாங்கியிருக்காங்க நேற்று. 3,89,000 ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை ரூ. 1,575.55. ப்ளூட்டஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க 4 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை ரூ. 1,590.86. ஷில்பா மெடிக்கேர் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை டானோ மொரிஷியஸ் விற்பனை செஞ்சிருக்காங்க நேற்று. 19,79,000 ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை ரூ. 520. HDFC பேங்க் குறித்து நாம் நேற்று ஒரு செய்தி பார்த்துருந்தோம். முந்தா நேத்தோ செய்தி பார்த்துருந்தோங்க. RBI வந்து அவங்க கிரெடிட் கார்ட்ஸை இஷ்யூ செய்வதற்கான தடையை நீக்கியிருக்காங்க. இப்போது வேறொரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, HDFC பேங்க் இன்டர்னல் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. கிரெடிட் கார்டு விற்பனை செய்ய மாதத்திற்கு 5 லட்சம் கிரெடிட் கார்ட்ஸ் 5 லட்சம் கிரெடிட் கார்ட்ஸ் விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்றது இன்டர்னல் டார்கெட்டாக வச்சிருக்காங்க. இது செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. இது அன்கன்ஃபர்ம்டு செய்தி. கார்தா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை எலாரா இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. 28 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை ரூ. 22.45. அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஸ்மார்ட் மீட்டர்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெடில் 50% ஸ்டேக் வாங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்காக ரூ. 1 கோடி செலவு. இந்த டிரான்சாக்ஷன் செப்டம்பர் 2021 முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்மார்ட் மீட்டர்ஸ் டெக்னாலஜிஸ் அவங்க கேஸ் மீட்டர்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி. எக்ஸாரோ டைல்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை நெக்ஸ்பேக்ட் லிமிடெட் வாங்கியிருக்காங்க. 2,39,000 ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை ரூ. 121. அதே கம்பெனியுடைய ஷேர்ஸை சொசைட்டி ஜெனரல் விற்பனை செஞ்சிருக்காங்க. 2.5 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை ரூ. 121.76. SRF லிமிடெட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி போனஸ் குறித்து ஆகஸ்ட் 31 முடிவெடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ஆவாஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க நேற்று. 4,25,000 ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை ரூ. 2,452.50. அதே ஆவாஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வாங்கியிருக்காங்க. 7.7 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை ரூ. 2,452. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பார்ட்னர்ஸ் குரூப் பிரைவேட் ஈக்விட்டி மற்றும் பார்ட்னர்ஸ் குரூப் ESCL லிமிடெட், இவங்க இரண்டுமே ப்ரொமோட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க விற்பனை செஞ்சுருக்காங்க. ஒருத்தர் வந்து 10 லட்சத்துக்கு மேலே ஷேர்ஸை விற்பனை செஞ்சுருக்காங்க. இன்னொருத்தர் 23 லட்சத்திற்கு மேலே ஷேர்ஸை விற்பனை செஞ்சுருக்காங்க. வர்த்தாஸ் அட்வர்டைசிங் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை TCG ஃபண்ட்ஸ் விற்பனை செஞ்சுருக்காங்க நேற்று. 89,000 ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை ரூ. 115. இந்திய அரசு தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருப்பதாக ஒரு செய்தி வெளியாயிருக்குங்க. அவங்க க்ரூட் சோயா ஆயில் மற்றும் சன்ஃப்ளவர் ஆயிலுடைய கஸ்டம் டியூட்டியை 50% மேலே குறைச்சிருப்பதா அந்த செய்தியில் சொல்லப்படுது. இப்போதைக்கு 7.5% கஸ்டம் டியூட்டி. அது மட்டும் இல்லாமல் ரிஃபைன்டு சோயா ஆயில் மற்றும் சன்ஃப்ளவர் ஆயிலுடைய இம்போர்ட் டியூட்டியும் குறைக்கப்பட்டிருக்கு. 45%லிருந்து 37.5%. இது ஆகஸ்ட் 20 நிலுவைக்கு வருது. செப்டம்பர் 30 வரைக்கும் இது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் கற்பிச்சிருக்காங்கன்னா, வெஜிடபிள் ஆயிலுடைய விலை குறைக்க வேண்டும் அப்படின்றது தான் காரணம். தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இந்திய அரசு 11,000 கோடி மதிப்பிற்கான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. பாம் ஆயில் ரிலேட்டடான திட்டம். அதுவும் பார்த்தீங்கன்னா இறக்குமதி குறைப்பதற்காக ஒரு காரணம்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்பைஸ்ஜெட் குறித்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. கம்பெனி GST வரி 80.6 கோடி ரூபாய் கட்ட வேண்டியது இருக்குது. இதற்காக GST அத்தாரிட்டிஸ் கம்பெனிக்கு எழுதியிருக்காங்க, அதை கட்ட வேண்டும் உடனடியாக. கட்டவில்லை என்றால் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சீஸ் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி இதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் கட்ட வேண்டிய பணம் வந்து கரெக்டான பணம் தான், அதை கட்டுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம், ஆனால் அதற்கு கால அவகாசம் வேண்டும் அப்படின்ற மாதிரி கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த வரி கட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம், இதற்காக கால அவகாசம் வேண்டும்ன்ற மாதிரி அவங்க ஹைகோர்ட்ல கேட்டுக்கிட்டாங்க. இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, GST அத்தாரிட்டிஸ் இதை பரிசீலனை செய்ய வேண்டும், கம்பெனி இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுவதற்கு அனுமதி வழங்க முடியுமான்னு செக் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க.
ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய போர்டு ரைட்ஸ் இஷ்யூக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 15 கோடி ரூபாய் ரைஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூடைய என்ன ரேஷியோவில் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, என்ன ரெக்கார்ட் டேட் போன்ற தகவல் இன்னும் வெளியிடல. அது பிற்பாடு வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவித்தா பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் அதை எப்படி அணுகலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் பேசியிருக்கோம் டீட்டெயில்டாக எடுத்துக்காட்டுடன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவித்தா அதோடைய பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கண்டிப்பாக சில விஷயங்கள் செய்ய வேண்டும். அது செய்ய தவறிவிட்டால் நஷ்டத்தில் முடியும் அப்படின்றது என்னுடைய புரிதல். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். நேற்று நிஃப்டி நல்லா விழுந்ததுங்க, இருந்தாலும் சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. விரைவாக பார்க்கலாம். பாம்பே பர்மா 7.7% அதிகரித்தது. 485% வால்யூம் அதிகரித்தது. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் 5% ஷேர் ப்ரைஸ், 233% வால்யூம். ஜேபிஎம் ஆட்டோ 5%, 158% வால்யூம். இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 5% அதிகரிப்பு, 555% வால்யூம் அதிகரிப்பு. டைட் வாட்டர் ஆயிலும் 5% அதிகரித்தது, 108% வால்யூம் அதிகரிப்பு. ஷில்பா 4.8% அதிகரித்தது, 478% வால்யூம். பிரிட்டானியா 4.7% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 236% வால்யூம் அதிகரிப்பு. மைண்ட்ரி 4.6% உயர்ந்தது, 235% வால்யூம் அதிகரிப்பு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 3.7% அதிகரித்தது, 225% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இண்டோஸ்டார் கேபிட்டல் 12.4% விழுந்தது. நேற்று செய்தியும் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேங்க. அவங்க ப்ரொமோட்டர்ஸ் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக விற்பனை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 348% வால்யூம் அதிகரிப்பு. உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல்ஸ் 12% விழுந்தது, 360% வால்யூம் அதிகரிப்பு. என்எம்டிசி கிட்டத்தட்ட 10% விழுந்தது, 120% வால்யூம். பயனியர் டிஸ்டிலரிஸ் 6.8% விழுந்தது, 106% வால்யூம் அதிகரிப்பு. பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 5% விழுந்தது, 130% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.